பழங்காலத்து நாயகி உடனாகிய ஐயாரப்பர் திருக்கோவிலில் முதலாம் ஆண்டு வருடாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றன. திருவையாற்றில் ஐயாரப்பர் கோயில் கும்பாபிஷேகம் கடந்த வருடம் நடைபெற்று முடிந்தது. அதனை முன்னிட்டு முதல் ஆண்டு வருடாபிஷேகத்தை முன்னிட்டு ஆதி விநாயகர் பரிவார மூர்த்திகளுக்கு அபிஷேக தீபாராதனையும், ஸ்ரீ ஆட்குண்டேஸ்வரருக்கு அபிஷேகம், வடைமாலை சாற்றி தீபாராதனையும் நடைபெற்றன. வருடாபிஷேகத்தில் தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகளின் முன்னிலையில் மகா ருத்ர ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து சோமஸ்கந்தருக்கு மகா அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து பூர்ணாகுதி, மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை நடந்தேறிய பின்னர் புனித நீரானது கடம் புறப்பாடு கோயிலின் வலம் வந்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகமும் பஞ்சமுக தீபாராதனையும் நடைபெற்றதன. தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக 27வது குருமகா சன்னிதானத்தின் முன்னிலையில் கஜபூஜை, அஸ்வபூஜை, கோபூஜை ஆகியவற்றை நடந்தேறின. விழாவின் ஏற்பாடுகளை தருமபுர ஆதீனம் ஆலோசனையின்படி ஐயாரப்பர் தேவஸ்தான கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சொக்கலிங்க தம்புரான் சுவாமிகள் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர்.